ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குவெஸ்டிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் லீட் அங்கே வந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் எது என்னப்பா சொல்கிறீங்க, அவனுக்கு கீழே வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதும் இல்லாமல் அவன் முன்னாடி டோட்டலாக மண்டி போட்டு சரண்டர் ஆகிட்டீங்களா, நத்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு கத்தனதுக்கு, ஆமாப்பா அந்த சுச்சுவேஷனில் எனக்கு அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட தெரியல, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் உங்களுக்கு கீழே வந்துடுறேன்னு ஒத்துக்கினேன், இல்லாட்டி அங்கேருந்து என்னால் உயிரோடு வந்திருக்க கூட முடியாது. அவன் தான் சொன்னான், நான் ஒத்துக்கலாட்டி நான் உங்களோட சின்ன டெரிட்டரியா மொத்தமாக அழிச்சிருவேன்னு சொன்னான். அதோட அவங்க பாஷையில் அழிச்சிருவேன்னு சொல்கிறதோட மீனிங் என்னன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட நண்பர்கள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவன் பக்கத்தில் திரும்பி பார்க்குறப்ப அவனோட நண்பர்கள்லாம் அங்கே ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் பலசாலியாக இல்லாததுனால தான் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு லீடராக இருக்க தகுதியே இல்லைன்னு ஹீரோ பேசுகிறப்ப என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னோட பிரச்சனை தான் ஆர்வம் அதே நேரத்தில் சொல்கிறான். அவன் என்ன தேடி தான் வந்தான், அதனால தான் அவங்க மொத்த பேருக்கும் அடிபட்டுச்சு. நான் உங்களுக்கு பாரமாக இருந்திருக்கேன். இங்கேருந்து நான் போயிடுறேன், உங்கள் டீமையே விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப ஹீரோ முன்னாடி வந்து அவன் வாயை மூடுறான். உன்னை யார் இப்போ அப்படியே அசால்ட்டாக வெளியே போக விட போகிறத சொல்லு. அதுவும் இல்லாமல் நான் ரொம்பவே பலசாலியான ஒருத்தனாக இருந்தால் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இது முழுசாக என்னோட குறையால் வந்தது. நீங்கள் யாருமே இதுக்காக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இந்த மொத்த கேங்பக்கில் இருக்க டேட்டர்ஸும் நமக்கு கீழே கொண்டு வந்து யூனிஃபை பண்ணுறதுங்கிற நம்மளோட லட்சியம் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம நாம் ஸ்கூலுக்கு கீழே போயிட்டோம். டே எக்கு யான்னு நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு இந்த டேட்டரில் இருக்க பிடிக்காம விட்டுட்டு போகிறதுனா அப்படியே போயிடலாம். உங்களை தடுத்து நிறுத்த மாட்டோன்னு சொல்கிறானுங்க. இதுதான் சேஃப்னு நினச்சா நீங்கள் எப்போ வேணால் விலகிடலான்னு சொல்கிறப்ப இப்போ ஹீரோ அவன் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கான் எந்த அளவுக்கு நாட் டேட்டர் மோசமானவங்கன்னு. இவனால் திரட்ட முடிஞ்ச அளவுக்கு மொத்த ஆள்பலத்தையும் திரட்டினா தான் அவனால் ஜெயிக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் கூட ஸ்ட்ராங்கான ஆளுங்களை இங்கேருந்து வெளியே போகலான்னு சொல்கிறான். இவன் கொஞ்சம் கூட இந்த இடத்துல சுயநலமே இல்லாமல் பேசுகிறான். ஒரு செகண்ட் இவனுக்கு புத்து பார்த்துட்டு நீ தான் எந்த தப்பும் பண்ணல, நீ எதுக்கு ஓவராக பேசுகிற, விடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி இவங்க கூடயே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறானுங்க. இவன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஏறாத இவனுங்களோட லாயல்ட்டி எங்கள் டீமை விட்டு போகிறத நான் போயிடலான்னு சொல்கிறப்ப அப்போ 80% 90% அதிகமாக இருக்குது. ஒரு வேளை நான் இவ்வளோ அடி வாங்கி கேவலமாக தோக்குறத பார்த்து தான் இவனுக்கு சந்தோஷப்பட்டு லாயல்ட்டி அதிகமாகுதோ, இதுக்கு தான் வெயிட் பண்ணுறானுங்களா நம்ம ஆளுங்க கிறுக்குத்தனமாக யோசிக்கிறான். இங்கே நார்த்தன் டெரிட்டரியோட டாப்பில் இருக்க லீடர் இருக்கிற இடத்துல டேனியல் அவன் பின்னாடி நிற்கிறான். எதுக்காக சூஹியானை பொழைச்சி போன விட்டீங்க, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தன், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டே போகிறான். இப்படியே விட்டால் ஃப்யூச்சரில் இவனால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சான்ஸ் கிடைக்கிறப்ப அவனை முடிக்காமல் எதுக்காக அவனுக்கு கருணை காட்டுறீங்க. ஒரு வேளை அவனும் நம்ம டெரிட்டரியோட பழைய லீடர் மாதிரியான ஒருத்தனான்னு ஏதோ புரியாத பாஷையில் பேசுகிறானுங்க. பட் அந்த லீடர் பதிலுக்கு சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, ஒரு கேள்வி. எப்போ இருந்த நீ எனக்கே கேள்வி கேட்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆனன்னு கேட்டதும் இதை கேட்டவன் அப்படியே மன்னிச்சிருங்க ஓவராக போயிட்டேன் சரண்டர் ஆயிடுறான். இதே நேரத்தில் ஜிஹாவும் சியோக்கும் இருக்கிற இடத்துல அவனுங்களுக்கும் தகவல் போகுது. கிம் சூஹியான் நார்த்தன் டெரிட்டரிக்கு கீழே அவனோட டெரிட்டரியை இணைச்சு அவங்களோட லீடருக்கு கீழே சேவை பண்ண போகிறாங்கிற நியூஸ். சுச்சுவேஷன் இப்படி திரும்பணும் இவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இவனுக்கு அவனை அட்டாக் பண்ணா நார்த்தன் டெரிட்டரி மேலேயே கை வைக்கிறதுக்கு சமம். ஒரு பெரிய யுத்தமே வந்து இவனுங்களை நசுக்கிடுவானுங்க. அந்த கிம் சூஹியான் ரொம்பவே வித்தியாசமான ஒருத்தனாக இருக்கான். எப்போ என்ன பண்ணுவாங்கிறத கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி இருந்தாலும் அவன் இப்படி சரண்டர் ஆவாங்கிறத நம்பவே முடியல. அவன் மனசில் அப்படி என்ன தான் இருக்குன்னு அவங்க சீரியஸாக யோசிக்கிறப்ப இங்கே ஹீரோ அவன் ஸ்கூலில் இருக்கப்போ அவனை சுற்றி வதந்திகள் வழக்கம் போல் உலா வருது. விஷயம் கேள்விப்பட்டியா, அந்த சூஹியான் அவன் நம்ம மொத்த டெரிட்டரியும் நார்த் ஸ்கேலுக்கு கீழே யுனைட் பண்ணிட்டானா. இப்போ நம்மளும் நார்த்துக்கு கீழே இருக்கிற ஆளுங்களாக தான் இருப்போம். இது பத்தாதுன்னு அவனோட 4 காலையும் நாய் மாதிரி மண்டி போட்டு என்னை உயிரோட விட்டுருங்கன்னு பிச்சை எடுத்து தான் இங்கே உயிரோடையே வந்திருக்கானா இப்படிலாம் ரூமர்ஸ் பரவுனா. இன்னொரு சைடு ஆமாப்பா, நார்த் ஸ்கூலோட டாப் லீடருக்கு சூஹியான் கிட்ட இருந்து தான் லஞ்சே போகுதான், அந்தளவுக்கு ஒபீடியண்ட்டாக மாறிட்டான்னு ஒரு ரூமர் பரவுது. இதே நேரத்தில் இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பொட்டி படுக்கையோட எங்கேயோ கிளம்புற மாதிரி தருது. டே என்ன இந்த பக்கம், நமக்கு தான் மீட்டிங் கூட கிடையாதுன்னு ஹீரோ கேட்குறப்ப மீட்டிங் இல்லை பாஸ், நான் உங்கள் கேங்கை விட்டே போகிறேன்னு சொல்கிறான். நீங்கள் இந்த மொத்த கேங் பேக்கையும் ஒன்றா யுனைட் பண்ணுவீங்க நம்பி தான் உங்களுக்கு கீழே வந்தேன், ஆனால் நீங்கள் நார்த்துக்கு கீழே போயிட்டீங்களேன்னு பேசுகிறப்ப இந்த நாய் ஹார்வோ சைட் அடிக்கிறதுக்கு தான் வந்திருப்பான். அது ஆம்பளை தெரிஞ்சதும் தான் இந்த முடிவு எடுத்திருக்கான் போல. டேய் நான் சொல்கிறத முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இருந்து போகலாமா இல்லை வேணாமான்னு முடிவு பண்ணுன்னு ஹீரோ இவன்கிட்ட ஏதோ சொல்ல வரான். அன்றைக்கி ஹீரோ இவன்கிட்ட தலை வணங்கினப்ப அப்படியே இவனோட டெரிட்டரியை கொண்டு போய் இணைச்சிடல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்கான். உங்கள் கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன், பட் முதல்ல அந்த ஜிஹா அண்ட் ஈஸ்ட் ஸ்கூலோட நடக்கிற யுத்தத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஏதோ ஒரு பெரிய பிளானில் செயல்படுறீங்கன்னு தெரியுது. பட் ஜிஹா உங்கள் பிளானில் கண்ணில் தூசி விழுந்த மாதிரி ஏதாவது குடைச்சல் கொடுக்கறதுக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது. அதோட உங்கள் டீமில் நான் சேரணும்னா என்னோட ஒர்த்தினஸை நான் நிரூபித்து தான் ஆகணும். முதல்ல அவனை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜெயிச்ச ஆளை உங்கள் கூட வந்து சேர்றேன்னு சொல்லியிருக்கான். அப்படியே அவனை தோக்கடிக்கிறதுக்கு உங்கள் ஆளுங்க கொஞ்சம் பேரையும் கடனாக தாங்கலன்னு வேற கேட்டிருக்கான். இங்கேலே இதுக்காக ஸ்ட்ரைட் அந்த ஜிஹா கூட மோதணும். ஒரு கோழியை கொல்றதுக்கு மாடு வெட்டுற கத்தி தேவைப்படுமா என்னன்னு பேசியிருக்கான். அந்த லீடரோட மூஞ்சி சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் அவனை நம்பியிருக்கான். நம்மால் பக்கா கிரிமினல். இப்போ புரியுதா என்னோட பிளான் என்னன்னு. நம்மளால ஜிஹா கூட இப்போ சண்டை போட்டால் கூட ஜெயிக்க முடியாது. அவங்க பக்கம் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்க. ஆனால் நமக்கு நார்த்தன் டெரிட்டரியில் இருக்க ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு இருந்தால் அவங்க எப்படிப்பட்டவங்கிறத நீயே உன் கண்ணால் பார்த்துருக்க. முதல்ல இந்த ஜிஹாவை காலி பண்ணுவோம் நார்த்தன் டெரிட்டரி ஆளுங்களை வச்சு.
அதுக்கப்புறம் அவனுங்களோட லீடரே முதுகுல குத்தலாம். நீ ஜஸ்ட் என் பின்னாடி நில்லு போதும்னு ஹீரோ கிளம்புறப்ப, என் உயிரை உங்க கையில ஒப்படைக்கிறேன் பாஸ்ன்னு இவன் ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு நிக்கிறான். இவன் மனசுல ஓடுறதெல்லாம் நம்ம பாஸ் கேடிங்களுக்கெல்லாம் கேடின்னு நினைக்கிறான். ஹீரோக்கு அந்த டேனியலோட மோதி உயிரோட உயிர் பழிச்சதுக்கு கிடைச்ச கார்டு அவன் லைஃப்ல விருப்பப்பட்ட ஒருத்தங்களை மீட் பண்ணிக்கலான்னு ஏற்கனவே ஒரு கார்டு கிடைச்சிருக்கும். ஒரே ஒரு தடவை அதை யூஸ் பண்ணா மறைஞ்சு போயிடும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம் விண்டோவே டைரக்டா மீட் பண்ணி பேசியிருப்பான். அந்த கார்டு இப்ப மறுபடியும் கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்றான். என்ன மறுபடியும் சமன் பண்ணிருக்க? மறுபடியும் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமான அந்த கார்டு கேட்டதுக்கு உன்கிட்ட பேசுறதுக்காக இங்க வரல. ஆல்ரெடி உன்னை உருவாக்குன ஒருத்தர்னு சொல்லி ஒரு குரல் வந்துச்சே, நான் அவர் கூட ஸ்ட்ரைட்டா பேசணும்னு சூஹியான் கேட்டிருக்கான். அவன் கூட என்ன பேச போறேன்னு கேட்டதுக்கு, அவன் கூட ஒரு டீல் போட போறேன்னு சொல்றான். நார்த்தன் டெரிட்டரிக்கு போய் அவங்க எவ்வளோ பலசாலியானவங்கன்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் இந்த சிஸ்டமே உருவாக்குன கடவுளோட டீல் போட்டா தான் அவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கா நாளா மாற முடியும்னு இந்த சிஸ்டம் கிட்டே அவன் டீல் பேசுறான். இது ஒரு சீரியஸான சிச்சுவேஷன். பட் அந்த கார்டு கஸ்டமர் கால்கார மாதிரி சிறிது நேரம் காத்திருக்கவும், நான் தொடர்பு கொண்டு அப்புறம் கூப்பிடுறேன்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுருச்சு. அந்த குரலும் இவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்ப, நீங்க சொன்னீங்களே சிஓ கிட்ட நான் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்க கொடுப்பேன்னு. நான் சொன்ன விஷயத்துல ஜெயிச்சிட்டேன். இப்ப எனக்கு சொந்தமான டீட்டெயில்ஸை வாக்கு கொடுத்த மாதிரியே சொல்லுங்கன்னு சொல்றான். இந்த தடவை நீங்க எனக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க வேணாம். அதுக்கு பதிலா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கடனா கொடுங்க. என்னை பலசாலி ஆக்குங்கன்னு கேட்டிருக்கான். நான் எதுக்காக உனக்கு கொடுக்கணும்? என்னை பார்த்தா என்ன தான தர்மம் பண்ற பிரபு மாதிரியே தெரியுதுன்னு அந்த சிஸ்டம்குள்ள இருக்க ஆள் கேட்டதுக்கு, நான் ஏன் இதை உங்ககிட்ட கேட்குறேன்னா, உங்களுக்கு எனக்கு நல்லது பண்ணுறதுலலாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் சிஸ்டமை கொடுத்து என் லைஃப்பை பெட்டர் ஆக்குனதுக்கு காரணம் உங்களுக்கும் அது மூலியமா ஏதோ ஒரு லாபம் இருக்குது. நான் சொல்கிறது சரிதானே நம்ம கேட்குறப்ப அந்த சிஸ்டமே இவன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுது. நீ சொன்னதும் உண்மைதான். எனக்கும் இதில் ஒரு ஆதாயம் இருக்குது. நம்ம பேசாமல் ஒருத்தர் மூலியமாக ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்லாம் வந்துடுவோம். நீ எதுக்காக இப்படி பவருக்காக என்கிட்டயே வந்து டீல் பேசுற அளவுக்கு மாறிட்டேன்னு எனக்கு புரியுது. நார்த்தன் டெரிட்டரியோட பவர், நீ அனுபவிச்ச பெயின் அந்த மாதிரி. உங்களோட ஓவர்வெல்மிங்கான ஸ்ட்ரென்த்தை பார்த்து நீ பயந்துட்டல, டிப்ரெஸ் ஆயிட்டல, நிஜமாவே உங்களால அவங்கள தோக்கடிக்க முடியுமான்னு. சரி, உன்னை கான்ஃபிடென்ட் ஆக்கிறதுக்கு நான் வேணா ஒரு விஷயம் செய்கிறேன். உன்னோட ஏதாவது ஒரு கார்டை இருக்கிறதுலே டாப் ரேங்க்டு கார்டா மாற்றி தரேன்னு சிஸ்டம் சொல்லுது. இது ஒரு கார்டை டாப் கார்டா மாற்ற முடியுமா? இது 1000ல் ஒரு சான்ஸ். இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்னு ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற கார்டில் எதை யூஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். அன்னைக்கு ஈவினிங் இவனுங்களோட மீட்டிங் ஆரம்பிக்கிறானுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவனுக்கு சொல்கிற ஐடியா என்னன்னா, இப்போவே எடுத்ததுமே அந்த ஜீகாவோட மொத்த டெரிட்டரியும் அட்டாக் பண்ணணுங்கிறது. இவ்வளோ அவசரமாக அவன் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நார்த் ஸ்கூலோட சப்போர்ட் இருக்கிறதால இவங்க கிட்ட அதிக ஆள் பலமும் இருக்க மாதிரி இருக்கு. அதோட அந்த ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அதோட இவங்க மேலே கை வைக்கிறது இப்போ நார்த்தன் டெரிட்டரியோடைய மோதிரத்துக்கு சமம்னு ஜீகா யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக ஜீகாவை தோக்கடிச்சு அவனுக்கு கீழே இருக்க டெரிட்டரிஸை நமக்கு கீழே கொண்டு வந்து நம்மளோட ஆள்பலத்தை அதிகமாக்குனா நார்த் ஸ்கூலை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறான். சீரியஸாக பேசுகிறப்ப பாதி மீட்டிங்லேயே அவனுக்கு நிறுத்தி திரும்பி பாருங்களேன், ஆறு மூஞ்சி சோகமாக இருக்கு, வாங்க அவளை சேர் பண்ணுவோன்னு அவளை தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா விட்டுருங்கடான்னு அவன் சொன்னதுக்கு அப்படியே யாரில் தூக்கி போட்டு விட்டானுங்க. டே விடுங்கடானா மீனிங் இது இல்லடா, சாஃப்டாக இறக்கி விடணும்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹீரோ கிட்ட சைலண்டாக வந்து, பாஸ் அந்த பிஸ்னஸை பற்றி பேசுனீங்களா? இப்போதைக்கு நமக்கு இருக்க ஃபினான்ஷியல் பிரச்சனைக்கு பேசாமல் நார்த்துக்கிட்டேருந்து கடன் வாங்கலாமான்னு பேசுகிறப்ப, அதை பற்றிலாம் கவலையப்படாத, ஏற்கனவே நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு ஹீரோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான். ஹீரோ வீட்டுக்கு போய் இவன் ரூம்குள்ளே நுழைஞ்சதும், நீங்கள் அங்கே ஒளிஞ்சிருக்கிறது எனக்கு தெரியும், மரியாதையாக வெளியே வாங்க. திருடங்களை நான் வழக்கமாக மன்னிக்கிறதே இல்லை. ஆனால் இப்போது நான் நல்ல மூட்டில் இருக்கிறதால அமைதியாக கண்ணை மூட்டு நிற்பேன். இந்த கேப்பை யூஸ் பண்ணி மரியாதையாக வெளியே ஓடி போயிட்டா உங்களை உயிரோட விட்டுறேன்னு யாரையோ சீரியஸாக மிரட்டுறான். பட் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்ததுக்கு அப்புறம், அட நிஜமாவே இந்த ரூம்ல யாருமே இல்ல. செக் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம சீக்ரெட்ட பார்க்கலான்னு எவனாவது இருக்கானான்னு செக் பண்றத தான் இந்த ஆங்கிள்ல பண்ணியிருக்கான். சரியான கிறுக்கங்க இவன். ஏதாவது ஒரு கார்டை இவன் நினைச்சா டாப் லெவலுக்கு டெவலப் பண்ண முடியும்னு அந்த சிஸ்டம் இவனுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கும். அப்போ அவன் சூஸ் பண்ண கார்டு கிளவுடு காப்பி. இப்போ இவன் கிளவுடை சமன் பண்ணுறப்ப ஒரு கிளவுட் மட்டும் இல்லை, அந்த ஒரு கிளவுடை சுற்றி ஏகப்பட்ட கிளவுட் காப்பீஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே மொத்தம் புதுசாக 5 கிளவுட் இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டதுக்கு அந்த கிளவுட் காப்பி இவனை பார்த்து, என்ன ஸ்பெஷலா? ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம், ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை வச்சு ஒரு சாதாரண மனுஷனால் பண்ண முடியாத பல அற்புதங்களை நிகழ்த்தலாம். அதை விட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டானுங்க அந்த கிளவுட் பேசுது. பரவாயில்ல, நீ ஜாலியாக இருக்கேன். இந்த புதுசாக கிடைச்ச கிளவுட் வச்சு பிஸ்னஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கான். இதே டைமில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவன் அந்த சிஸ்டம் கூடயே பேசினப்ப, இதை விட நான் ஸ்ட்ராங்காக ஆசைப்பட்றேன், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கான். ஆல்ரெடி அவேக்கன் ஆகிட்டேன், ஆனாலும் நான் வீக்காக இருக்கேன்னு இவன் பேசுகிறப்ப, அவேக்கன் ஆகிறத விட ஒரு மனுஷனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறது முடிச்சதுன்னு நினச்சியா? அது கிடையாது. நீ இதுவரை பார்த்ததுலே டாப் ரேங்க்கில் இருக்க கார்டு இது பிளாட்டினம் தானே. இன்னும் மாஸ்டர் கார்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஒன்று நீ பார்த்தா கூட நார்த்தன் டெரிட்டரிக்கு எதிராக சண்டை போடுறதுன்னு ஒரு யுத்தத்தையே தொடுக்கிறதுக்கு நீ ரெடியாக இருப்ப. என் மேலே நம்பிக்கை வை, கண்டிப்பாக நீ இதை விட ஸ்ட்ராங்காக ஆவான்னு சொல்லிட்டு அது அந்த இடத்த விட்டே மறைஞ்சிருது. ஹீரோ அடுத்த நாள் ஸ்கூலில் அதை பற்றி என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்கப்ப, அவன் பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த செரின் பொண்ணு இவன் மூஞ்சியை பார்த்து நோட் பண்ணுறா ஏதோ ஒன்று சரியில்லைங்கிறது.
நான் ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். அந்த நார்த்தன் டேட்டர் சோகமா இருக்கவங்கள காரத்த குடுத்து சமாதானப்படுத்தலாம். இவன வீட்டுக்கு கூட்டு போய் சமைச்சு குடுக்கலாமான்னு பிளான் போடுறான். என் வீட்டுக்கு வரியான்னு இவ கூப்பிடுறப்ப, நான் ஏன்டி உன் வீட்டுக்கு வரணும்னு மூஞ்சில அடிச்ச மாரி கேட்டான். நீ நெனைக்கிற மாரிலாம் எதுவும் இல்லடான்னு இவ பம்மிக்கிட்டு இருக்க நேரத்துல சிஸ்டமே ஒரு குவெஸ்ட் குடுக்குது. அவ வீட்டுக்கு போணும்னு இல்ல. சரி என்ன கிஸ் பண்ணணுங்கிற குவெஸ்ட். முதல்ல இவனுக்கு வந்த கார்டே இவனுக்கு கிஸ் குடுக்கணுங்கிற கார்டு தான். பட் போன தடவ இன்டைரக்ட்டா கிஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பான். பட் இந்த தடவ சிஸ்டமே நோட்டிஃபிகேஷன் குடுத்திருக்கு. இன்டைரக்ட்டான கிஸ் எல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு. சப் குவெஸ்ட் கூட இல்ல இது. மெயின் குவெஸ்ட். இதுல தோத்து போயிட்டா இந்த மொத்த குவெஸ்ட்டும் இதுவரைக்கும் குடுத்த மொத்த விஷயங்களும் காணாம போயிரும். மறுபடியும் இவன பார்த்து என் வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு விருப்பம்னா வரலான்னு சொல்றப்ப, நம்மால் தான் குவெஸ்ட்ன்னு சொன்னா ஃபினாயில கூட குடிப்பானே. கண்டிப்பா ஒத்துப்பாங்கிறது நமக்கு தெரியும். இந்த செர்ரின்னு ஒரு விஷயம் பண்ணுவா. அவ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சோகமா இருந்தா அவங்கள சேர் பண்றதுக்காக வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களுக்கு கொரியாவோட ஃபேமஸான ஒரு காரமான ஃபுட்ட சமைச்சு குடுப்பா. இத செய்றதுல இவள விட யாருமே பெஸ்ட் கிடையாதுன்னு இவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாராட்டியிருக்காங்க. அதனால தான் இவன் சோகமா இருக்கிறப்ப இவன கூப்பிட்டுருக்கா. கண்டிப்பா இவன் வரவே மாட்டான். யாராவது இந்த சாப்பாட்ட சாப்பிடுறதுக்காக இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிற என் வீட்டுக்கு வருவாங்களான்னு இவ யோசிக்கிறப்ப, நம்மாள் வீட்டு வாசல்லே நின்னு கால் பண்றான். இவளுக்கு ஃபோன் அடிக்கிறப்ப, இந்த பைத்தியக்காரன் நிஜமாவே வந்துட்டானான்னு இவ ஷாக் ஆகுறா. நம்மாள் வந்தது இந்த சாப்பாட்ட சாப்பிடுறதுக்கு இல்ல, வேற ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு. இவனுக்கு இந்த இடம் ரொம்பவே எம்பாரஸிங்கா இருக்கு. சோஹாவோட பிளேஸ்க்கு ஏற்கனவே போயிருப்பான் தான். பட் இந்த பொண்ணோட வீட்டுக்கு வர்றது டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கு. உனக்காக நான் ஏதாவது உதவி பண்ணணுமான்னு இவன் கேட்கிறப்ப, உதவி பண்றியா? கண்டிப்பா. எனக்காக இத வெளியே எடுன்னு கேட்கிறப்ப, இவ பேசுறதுமே வில்லங்கமா தான் தெரியுது. பட் இவ மேல ஹைட்ல அடுக்கி வச்சிருக்க பிளேட்ஸ எடுத்து குடுக்க சொல்லியிருக்கா. நம்மாள் அத சாப்பிடுறப்ப கூட இவள புகழ்ந்து தள்ளிட்டே சாப்பிடுறான். இவளுக்கு வெட்கமா இருக்கு. உண்மைய சொல்லு, அந்த சியோக்கு யூஸ் பண்ற ஏதோ ஒரு போதைப் பொருள இந்த சாப்பாட்டுல கலந்திருக்கல்ல, அதனால தானே இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு. நீ மட்டும் கடை போட்டா கோடி கோடியா சம்பாரிக்கலான்னு பாராட்டி தள்ளுறான். இவன் பிளேட்ட கழுவி வைக்கிறப்ப கூட, உனக்கும் சியோக்கும் என்னடி சம்மந்தம்? உனக்கு எப்படி அவன் யூஸ் பண்ற போதைப் பொருள்லாம் கிடைச்சிச்சு சாப்பாடுல போடுற அளவுக்குன்னு கடைசி வரைக்கும் விடாம கேட்குறான். இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கவும் முடியாம, விட்டு போகவும் முடியாம, ஒரு மாரி தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ பாத்ரூம் போய் அவ ஃப்ரெண்டோட பேசுறப்ப, உனக்கு கடைசியா ஒரு முதல் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போறான்னா, அவன் மூஞ்சிய பார்த்தாலே தத்தி மாரியே தெரியுது. நீயா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம, அவன் கடைசி வரை கண்டுபிடிக்கவே மாட்டான். நீ அவன போக விடாத. நீயே ஒரு ஸ்டெப் எடுத்து வை. அவன் புரிஞ்சுக்கிற மாரின்னு சொன்னதும், இவளும் வீட்டுக்கு போறவன தடுத்து நிறுத்தி, நம்ம 2 பேரும் கேம் விளையாடுவோம்னு கூப்பிடுறா. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டிவி பார்க்குறானுங்க. அவங்க டிவியில பார்க்குறது ஒரு கொரியன் சீரிஸ். இதில பேசிக் கான்செப்ட்டே 2 நண்பர்கள் லைஃப் பார்ட்னர்ஸா அதுவும் சோல்மேட்ஸா மாறுவாங்க. இப்ப நம்ம ஊர்லயே இதுதான் ட்ரெண்டா ஓடிக்கிட்டு இருக்க சீரிஸ்ன்னு பேசுறா. இத பார்த்த சூஹியான், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. 2 நண்பர்களால எப்படி லைஃப் பார்ட்னர்ஸா காதலர்களா மாற முடியும்? இதெல்லாம் சரியான உருட்டுன்னு பேசுறப்ப, அந்த பொண்ணு யார் சொன்னது வாழ முடியாதுன்னு? நண்பர்களா இருந்தாலும் காதலர்களா வாழலாம். எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி இந்த சீன பெர்சனலா எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கு. நண்பர்களா இருக்கப்போ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒன்ஸ் அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்துச்சுன்னா, அவ்வளோதான். அவங்க தான் பெஸ்ட் பார்ட்னர்ஸா இருப்பாங்கன்னு சொல்றா. இதெல்லாம் இந்த சூரியனுக்கு இருக்க மண்டையில ஏறணும்னு தான் சொல்றா. ஓகே. ஒருவேளை எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னா, நீ என்னடா பண்ணுவன்னு இவ கேட்டதுக்கு, இது ஒரு ஆப்வியஸ் ஹிண்ட். பட் நம்மாளு அப்ப கூட தத்தியா? ஏன் இப்படி உருட்டி மனுஷங்களோட வாழ்க்கையில விளையாடுற? உனக்கு என்ன இது சாதாரணமான தாட் மாரி தெரியுதா? இது ஒண்ணும் விளையாட்டு பேச்சு இல்ல. உன்ன மாரி ஆளுக்கு எப்படி என்னலாம் பிடிக்கும்? ஸ்கூல்லயே அழகான பொண்ணு, ரொம்ப ஃபேமஸான ஆள் நீ தான். Instagramல அதிக ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு இவ பேசுறப்பயே, அவ செம்ம கடுப்பாயி, நிஜமாவே நீ மரமண்ட தாண்டான்னு இவன அந்த இடத்துலயே கிஸ் பண்ணிடுறான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹிண்ட் குடுத்துருப்பேன் தெரியுமா? உன் மரமண்டையில ஏறவே இல்ல. என் வாழ்க்கையிலே இதான் என்னோட முதல் கேஸ். பைத்தியக்காரன்னு காதலியே இவ திட்டிக்கிட்டே சொல்றப்ப, நம்ம ஆள் வாழ்க்கையிலே முதல் முறையா ஒரு குவெஸ்ட்ட வின் பண்ணத பார்த்து ஆச்சரியப்படாம உறைஞ்சு போய் நிக்கிறான். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ மூட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு இவன தொரத்தி விட்டதும், இவன் வீட்டுக்கு போன வழியில கூட உறைஞ்சு போய் உட்காந்துருக்கான். இப்ப என்ன நடந்துச்சு? நிஜமாவே அவ என்ன கிஸ் பண்ணாளா? நிஜமாவே அவளுக்கு என் மேல அந்த மாரியான ஃபீலிங்ஸ் இருந்துச்சா? இதெல்லாம் நம்பவே முடியலன்னு இவன் ஆச்சரியத்துல உட்காந்துருக்கப்ப, சிஸ்டம் இந்த டைம் பார்த்து இவனுக்கு இன்னொரு குவெஸ்ட்ட குடுக்குது. அத பார்த்து இவன் இன்னும் ஷாக் ஆகுற மாரி தெரியுது. அது அந்த செரின் பொண்ணோட ஒண்ணா சேர்ந்து ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது. இவன் மைண்ட்ல முதல்ல ஓடுறது இப்பதான் இவனுக்கு சமைச்சு குடுத்துருப்பா. டேக் போக்கின்னு ஒரு கொரியன் டிஷ். நான் அத சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேனாங்கிறது கூட தெரியல. இவ கடை வாசல்ல அந்த டேக் போக்கியோட நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இவன் மைண்ட்ல ஓடிட்டு போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன்ட்ட பேசியிருப்பான். நீ மட்டும் கடை போட்டா கோடி கோடியா சம்பாரிக்கலான்னு. அடுத்த நாள் அந்த பொண்ணு சரின்னு கிளாஸ்க்கு வரப்ப அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவ தூங்கவே இல்ல. அன்னைக்கு நடந்த விஷயத்த நினைச்சு எம்பாரசிங்கா இருந்திருக்கா. பின்னாடியே ஹீரோவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அதுக்கு பின்னாடி அவங்க கிளாஸ் டீச்சரும் ஜாயின் பண்ணி கடைசியா கிளாஸை எந்த லெசன்ல முடிச்சோன்னு சொல்றப்ப, எங்களுக்கு தெரியாத டீச்சர்னு மொத்த கிளாஸும் கோரஸா கத்துது. நிஜமாவே ஸ்டூடண்ட்ஸாடா நீங்கலாம். கிளாஸ்ல 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்த பார்த்துக்காம உட்கார்ந்திருக்கிறப்ப, இவங்க 2 பேரோட லிப்ஸும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான தாட் இவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்ப நடு கிளாஸ்ல டீச்சருக்கு முன்னாடி பேச முடியாம நோட் புக்ல எழுதி காமிச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட அலட்சாட்டியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ அந்த நேரத்துல அவன் கிட்ட தனியா பேசணும்னு ரொமான்டிக்கா கூப்பிடுற மாதிரி தெரியுது. இவளும் நம்பி தனியா பேசுறதுக்கு போனா, நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்கறான் நம்ம ஆளு. எவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு தெரியுமா உன்னோட டிஷ்ஷு? எனக்கு இந்த மாதிரியான பிசினஸ்லலாம் நல்ல நாலேட்ஜ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள மச்சு மட்டும் கடை போட்டோம், பணத்த அள்ளலன்னு பேசுறப்ப,
இவன் வயித்திலே ஒரு பஞ்சு விழுது. எனக்கு உன் பிசினஸும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். மூட்டு போடான்னு அவ கடுப்ப அங்கேருந்து கிளம்புறப்ப, நம்ம ஆளு இந்த இடத்துல என்ன பண்றதுன்னே புரியாம அங்க உட்காந்துருக்கான். இந்த மாரி ஃபீலிங்லாம் அவனுக்கு வந்ததே இல்ல இதுக்கு முன்னாடி. பட் சிஸ்டம் இந்த குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு கேட்குது. அப்படின்னா அவன் மனசளவுல இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ண ஒத்துக்கிட்டா போல. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் ஹீரோவும் உட்காந்து பிசினஸ் எப்படின்னா டெவலப் பண்ணலான்னு பேசுறப்ப, அங்க ஒருத்தன் ஓடி வந்து தகவல் சொல்றான். நார்த் ஸ்கூலோட டாப் லீடர் உங்கள தேடிக்கிட்டு இருக்காருன்னு. எது? இப்பதான்டா அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சேன். மறுபடியும் எதுக்காக என்ன தேடுறான்னு கேட்டதுக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் பதில் சொல்றான். மறந்துட்டீங்களா பாஸ்? நீங்க ஒரு வாக்கு குடுத்திருக்கீங்க அவனுக்கு. சீக்கிரமே அந்த ஈஸ்ட் ஸ்கூல காலி பண்ணி நார்த்துக்கு கீழ கொண்டு வருவேன்னு வாக்கு குடுத்திருக்கீங்க. அது லேட் ஆயிக்கிட்டே போகுது. அதனால தான் உங்கள தேடுறாங்க. நம்ம யுத்தத்த உடனே ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றான். இவனுங்க அட்டாக் பண்ண போறானுங்கங்கிற விஷயம் ஜிஹாக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கு. அவங்கள இருக்கறதுலே ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ், அப்புறம் அந்த சவுத் ஸ்கூலோட பழைய லீடரான சியோக், இவங்க எல்லாரையும் ஒண்ணா கூட்டி ஒரு பிளாட்டல் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த சூஹியான் அட்டாக் பண்ணா கூட இவங்கள அட்டாக் பண்ண முடியாது. பிகாஸ் பார்டர்ல இருக்கறதுலே ஸ்ட்ராங்கான ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ போட்டு வச்சிருக்கான். அவங்களோட படையை யூஸ் பண்ணி இந்த பார்டர மட்டும் இவங்க அட்டாக் பண்ணானுங்கன்னு வை, ஆல்ரெடி ரொம்ப டயர்டா டேமேஜ் ஆயிப்பானுங்க. உள்ள வரதுக்குள்ள தோத்துருவானுங்க. கிட்டத்தட்ட இது ஒரு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான பிளான். ஸோ நம்ம தான் இந்த யுத்தத்துல ஜெயிப்போன்னு பேசுறப்பே இவனுக்கு தகவல் சொல்ற ஒருத்தன் ஓடி வந்து யுத்தத்தை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றான். இந்த சூஹியான் நான் நினைச்சதை விட பெரிய முட்டலா இருக்கான். பார்டர்ல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களா? எத்தனை பேரை கூப்பிட்டு வந்திருக்கான்னு கேட்டப்ப, ஆளுங்கெல்லாம் இல்ல பாஸ், சூஹியான் மட்டும் தனியா வந்திருக்கான்னு சொல்றான். இங்க சூஹியான் பார்டர்ல இருக்கறதுலே ஸ்ட்ராங்கான ஆளுங்க முன்னாடி தனியாளா நிக்கிறான். இவன் இப்படி தனியா வந்திருக்கிறதுக்கு காரணம் நார்த்துக்கு கீழ தலை வணங்குனதுனால இவங்க லீடர் மேல இருக்கிற நம்பிக்கையும் லாயல்ட்டியும் உங்க டெரிட்டரியில இருக்க ஆளுங்களுக்கு கம்மியாயிட்டே போகுது. இதனால உங்களோட ஃபைட்டிங் பவரும் சண்டையில குறையும். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா எங்களோட லீடர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுன்னு ஒரு பயத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கான். பயம் தானே, அதை உருவாக்குறது எப்படின்னு எனக்கு ஒரு பதில் தெரியும்னு ஹீரோ சொல்றப்ப, இங்க ஸ்ட்ரெயிட்டா மொத்த பேருக்கு முன்னாடி தனியா வந்து நின்று இருக்கான். இருக்கிற கும்பல்ல இருந்து ஒருத்தன் மட்டும் முன்னாடி வரான். டேய் சூஹியான்டா, நார்த்தன் டெட்டர்ல இப்பதானே மண்டி போட்டு வந்தான். எந்த தைரியத்துல இவன் பேசுறப்பே அவன் முகத்துல ஒரு பஞ்சை போட்டு இவனை காலி பண்றான். மொத்தம் 30 பேர் இருக்கீங்களா என்ன? இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக தான் நான் பல நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நடக்க போது பாருன்னு இவன் ஹாப்பியா பேசுறப்ப, லாஸ்ட் டைம் இவனுக்கு ஒரு நர்ச்சர் கார்டு கிடைச்சிருக்கும். அது மார்ஷியல் மாஸ்டர். இந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முதல்ல இவனுக்கு ஒரு எபிலிட்டி கிடைச்சிருக்கும். ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இவனோட ஸ்ட்ரென்த்தும் மாறும். அதே மாதிரி இந்த கார்டோட எபிலிட்டி, ஆப்போனன்ட்ல எவ்வளோ அதிகமான நம்பர்ஸ் இருக்காங்களோ, அந்த அளவுக்கு அதிகமா இவனோட ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி கூடும். இங்க 30 பேர் இருக்கதால இவனோட ஸ்டேட்டஸ் பாரும் அந்த அளவுக்கு அதிகமா ஹையா இருக்கு. தம்பிகளா, என் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கொஞ்சமா சண்டை போட்டு ஒரு பெரிய யுத்தத்தையே தடுத்து நிறுத்தணுமா? அது எப்படின்னு நம்ம பிராக்டிக்கலா பண்ணி பார்த்துடலாமான்னு இவன் பேசுறப்ப, சுத்தி இருக்கவனுங்கலாம் கொஞ்சம் உறைஞ்சு போய் தான் நிக்கிறானுங்க. பட் அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தன் அந்த அமைதியை கெடுக்கிறான். எதுக்காக பயப்படுறீங்க? அவன் ஒரே ஒரு ஆள் தான். இங்க எத்தனை பேர் இருக்கோம் பாத்தீங்களா? நம்ம முயற்சி பண்ணா இவனை ஈஸியா காலி பண்ணிடலான்னு இவன் கத்துறப்ப, மோட்டிவேட் ஆகி மொத்த பேர் இவனை நோக்கி பாயிறாங்க. ஆனா இவனோட ஸ்ட்ரென்த் 30 பேர் இருக்கிறதால ட்ரிபிள் எஸ் ரேங்க்னு காட்டுது. ஸ்பீட் SS+1, என்டோரன்ஸும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. இவனுங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவன் ஆடி போய் நிக்கிறப்ப, இப்பதான் இவனுக்கு புரியுது, பாக்ஸிங், டேக்வான் இவனுக்கு தெரிஞ்ச எந்த மார்ஷியல் ஆர்ட்டையும் யூஸ் பண்ணல. வெறும் பியூர் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு மொத்த பேரையும் காலி பண்ணியிருக்கான். இவனோட மார்ஷியல் ஆர்ட்டை யூஸ் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு கூட நம்ம ஸ்ட்ராங்கானவங்க இல்லைன்னு இவன் நினைக்கிறானா? இவன் ஷாக் ஆகி நிற்கிறப்ப அவனோட முகத்துலையும் ஒரு கிக்கு விழுது. டோட்டல் ஆக்ஷன் டீமும் முடிஞ்சிருச்சு. இந்த நியூஸ் டீகாகவும் வருது. சண்டை ஆரம்பிச்ச உடனே மொத்த சண்டையும் முடிஞ்சிருச்சு. சூஹியான் மொத்த ஆக்ஷன் டீமையும் காலி பண்ணிட்டான்னு இவனுக்கு தகவல் வரப்ப, லாஸ்ட் டைம் பார்க்குறப்ப கூட இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இவ்வளோ குறுகிய நாளில் எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடியுங்கிறது இவனுக்கு புரியவே இல்லை. தகவல் சொல்ல வந்தவன் சூஹியானோட புகழை ஓவராக பாடுறப்ப, அவன் வாயை மூடிட்டு இந்த சூஹியான் எப்போ வேணால் நம்மளை நோக்கி முன்னாடி வரலாம், நம்ம யுத்தத்துக்கு ரெடியாகணும்னு அவனோட அடுத்த ஸ்ட்ராங்கான ஆள் அங்கே அனுப்பி வச்சிருக்கான். ஆனால் அவன் கால் பண்ணி, பாஸ் அந்த சூஹியான் நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டான்னு பதில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஆளுங்களை நாக் அவுட் பண்ணாலும் பலவீனமானவங்களை அப்படியே விட்டுட்டு போயிருக்கான். அவன் மனசில் என்ன தான் நினைக்கிறாங்கிறது புரியாமல் இவங்க குழம்பி போய் நிற்கிறானுங்க. நீ சொன்ன மாதிரியே அவனுங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு அவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட கேட்டப்ப, இப்போ நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அந்த ஈஸ்ட் ஸ்கூல் தானா கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும்னு பதில் வருது. இங்கே ஜீஹா இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ஆல்ரெடி இவன் உடஞ்சு போய் தான் உட்காந்துருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் அவனோட மெசஞ்சர் ஒருத்தன், பாஸ் மறுபடியும் அவனுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்கன்னு சொல்கிறப்ப, சூஹியான் இருக்க மறுபடியும் விட்டானா, இந்த தடவை அவனை விடாதீங்க பொழந்துருங்கடான்னு இவனுக்கு ரெடி ஆகிறப்ப, இந்த தடவை வந்திருக்கிறது சூஹியானில் நார்த்தன் டெரிட்டரியை சேர்ந்த ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ் பார்டரில் இருக்க ஆளுங்களை புரட்டி எடுக்கிறாங்கன்னு தகவல் வருது. சூஹியான் தான் சப்போர்ட்டுக்கு நார்த்து கிட்ட இருந்து கொஞ்சம் ஆளுங்களை கடனாக வாங்கியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்த்துங்கிற பேரை கேட்டதும் இவன் இப்போ தான் பயத்தில் முடிவெடுக்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்மளோட மொத்த ஃபோர்ஸையும் கூப்பிட்டாங்க கிளம்பலான்னு இவன் முடிவெடுக்கிறப்ப, இன்னொரு தகவலும் வருது. அந்த நார்த்தை சேர்ந்தவனுங்களும் பார்டரில் இருக்கவனுங்களை பொழந்துட்டு அப்படியே கிளம்பிட்டானுங்கன்னு. இவனுக்கு மனசில் என்ன தாண்டா நினச்சிக்கிட்டு இருக்கானுங்கன்னு புரியாமல் இவனை இன்னும் குழப்பமாக்குறான். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட உண்மையான பிளான் என்னன்னா, இவங்க அட்டாக் பண்ணுற பார்டர் எல்லாம் சாதாரணமான பார்டர் இல்லை. இவங்களோட ஹையஸ்ட் பிஸ்னஸ் நடக்கிற இடம். முக்கால்வாசி பார், கிளப் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பிளேசஸ் இருக்கும். இந்த இடங்களில் யுத்தம் நடத்தி ஜெயிச்சிட்டோன்னா கண்டிப்பாக ஜீஹா சரண்டர் ஆக மாட்டான்.
ஆனா, அந்த பயத்துல அவன சுத்தி இருக்கிற ஆளுங்கலாம் சரண்டர் ஆவாங்க. பிசினஸ் நடக்கலாட்டி ஜிஹாக்கு அவன் ஆளுங்களுக்கு குடுக்கறதுக்கு பணமும் இருக்காது. ஸோ கம்மியான சண்டையில ஒரு யுத்தத்த தடுக்கணுங்கிறது தான் இவனுங்களோட பிளான் போல. இதே மாரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா, அங்க இருக்கிற சின்ன சின்ன அடியாளுங்கலாம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்த தடவ நம்ம அட்டாக் பண்றோங்கிற செய்தி வந்தாலே பயந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க. நெறைய ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க தான். ஆனா, அவங்க வழி நடத்தி கொண்டு போறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. சண்ட போடுறதுக்கு அவன் பின்னாடி ஆளுங்க இல்லாட்டி, கடைசில அந்த ஜிஹாவுமே சரண்டர் ஆகுற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு வந்துருவான்னு பேசுறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாவே அப்டேட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.